அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு. ஒரு இந்தியா டுடே அப்ரூவல் ரேட்டிங், அந்த சி ஓட்டர் சர்வே ஒன்று போட்டாங்க. அந்த சி ஓட்டர்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் 27% இருக்கு. வெறும் 27%. இந்தியால ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளவு மோசமான முதலமைச்சரா இருந்தாலும் ஒரு 40-43% இருப்பாங்க. நல்ல முதலமைச்சரா இருந்தா 65% போவாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் 27%. அதாவது நாலுல 3 பேர் வேண்டாங்கிறாங்க, நாலுல ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க. அது எங்களுடைய கள ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது. அதே நேரத்தில் தமிழகத்துல பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படியான, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தென் தமிழகம் வேறு, வாக்கு செலுத்துவதிலே கொங்கு பகுதி வேறு, மத்திய மண்டலம் வேறு, டெல்டா பகுதி வேறு, சென்னை சுத்தி இருக்கக்கூடிய 36 தொகுதிகள் வேண்டும். ஏன்னா நீங்க தென் தமிழகம் எடுத்தீங்கன்னா மதுரை கீழே 60 தொகுதிங்கன்னா 60 தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. கொங்கு பகுதி 54 தொகுதி. நீங்க தருமபுரி கிருஷ்ணகிரி இணைச்சுக்கிட்டீங்கன்னா 54 தொகுதி. 60-54 பாத்தீங்கன்னா 114. சென்னையினுடைய 36, அதையும் சேர்த்துனீங்கன்னா 150. இந்த மூன்றினுடைய தன்மை என்ன? மிச்சம் இருக்கக்கூடிய 84 தொகுதிகள் வட தமிழகமா இருக்கட்டும், மத்திய மண்டலமா இருக்கட்டும். அதனால இது எல்லாத்தையும் யோசிக்கணுங்கண்ணா. ஒரு கட்சி தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்னா 5 மண்டலத்துல 3 மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும். ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்துல ஆட்சி களத்துக்கு வர்றாங்கன்னா இந்த 5 மண்டலத்துல 3 மண்டலத்தை ஜெயிக்காம யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது. தென் தமிழகத்தையும் ஜெயிச்சு, கொங்கையும் ஜெயிச்சு, சென்னை உட்பட வேற எல்லா பகுதியிலையும் 3 குறைந்தபட்சம் ஜெயிக்கணும். ஸ்வீப் வரணும். 180, 190 சீட் நீங்க அடிக்கணும். 234 4 ஜெயிக்கணும். எனக்கு தமிழகத்துல பத்திரிகை நண்பர்கள் நீங்களா இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக, தொண்டனாக, இது எல்லாத்தையும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ். நான் எப்பவுமே மேம்போக்கா பேச முடியாது. நான் பத்திரிகையில பேசுறது வேணுங்கண்ணா. எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு பிரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோவா போகும். 234 தொகுதி தன்மை எப்படி, ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க, ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஆனா ஓட்டிங் பேட்டர்ல இன்னைக்கு ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, தலைவர்கள் எப்படி பாக்குறாங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதா? குறிப்பா தென் தமிழகத்தை எடுத்துங்க. தண்ணி இல்ல, பெரிய பிரச்சனை. விவசாயம் நலிவடைந்திருக்கு, தொழில்துறை வளர்ச்சி இல்ல. அவங்க எப்படி பாக்குறாங்க? அதனால நான் என்ன பேசுனேன் அப்படிங்கறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னா தவறா போயிருங்கன்னா, ரொம்ப டீடைல்டாக, ஆழமாக, ஆதாரத்தின் அடிப்படையில எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது, எப்படி செல்ல வேண்டும், மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்க பேசியிருக்கோம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.